இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம சிங்கப்பூர்ல இருக்கேன். நான் ஒரு வேலைக்கா வந்திருக்கேன். நான் ஒரு தொழில் பண்றேன். ஒரு ப்ரொஃபஷனல் காலரா இருக்கேன். இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குவைத்துல இருக்கான். போர் நடக்கிற ஈரான்ல இருக்கான். பக்கத்துல ஓமன்ல இருக்கான். கத்தார்ல இருக்காங்க. சோ மக்கள் தமிழகத்து மக்கள் சிதறி போயிருக்காங்க. நீங்க ஜென்சி சமூகத்துக்கும் இளைஞர் சமூகத்துக்கும் வளர்ச்சி கொடுக்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டை நீங்க அறிவிச்சீங்கன்னா இந்த இளைஞர் வளம் வந்து இந்தியாவிலேயே இருக்கும். இந்த பட்ஜெட் எதை நோக்கி போகணும்னா ஏற்கனவே ஒரு கிராஃப் நமக்கு வந்துருச்சு. கடந்த திமுக ஆட்சியில 11.16 வளர்ச்சிங்கிறத தாண்டி போயிடுச்சு. சோ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜிடிபியை விட அதிகமா இருக்கும்போது இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து மறுபடியும் மேல போகணும் அப்படிங்கிறத மையமா வச்சு நம்மளுடைய பட்ஜெட் இருக்கணும். தமிழ்நாட்டின் பட்ஜெட் அப்படித்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் பட்ஜெட் வரும்போது நாங்க மிகப்பெரிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை திரு முதலமைச்சர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் பட்ஜெட்ல நான் சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா இனிமே எதிர்பார்க்க முடியாததை எதிர்பார்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.